மாரிதாஸ் ஒரு பைத்தியக்காரன். அவன் வந்துட்டு லிட்டரலா நான் அடிச்சு சொல்லுவேன், மாரிதாஸ் பைத்தியக்காரன். அவன் காசு கொடுத்தா எதை வேணாலும் சாப்பிடுவான். ராஜா பேரன் நீங்க அப்படி செய்வீங்களா? இது வன்மங்களா? அதுக்கப்புறம் வந்த நடைமுறை, அந்த பெண்ணோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் முண்டை, மூலி, முங்காரி, மூதேவி இப்படியெல்லாம் சொல்லி, அபசகுனம், துரதிருஷ்டசாலி இப்படியெல்லாம் சொல்லி அந்த பெண்ணை மூளையில மொட்டை அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. அந்த பெண்ணுக்கு வெளியில வர்றதுக்கோ, எந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கோ, நல்லது கெட்டதுல கலந்துக்கிறதுக்கோ, இல்ல புடவை கட்டுறதுக்கோ, பொட்டு வைக்கிறதுக்கோ, பூ வைக்கிறதுக்கோ எதுக்குமே உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. அவங்க வந்துட்டு இருட்டடிப்பு செய்யப்படுவார்கள். அந்த பெண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சது. பூமியில வாழ்ந்தாலும் அது நரகமான வாழ்க்கை இருக்கும். இந்த வாழ்க்கையை அந்த வீடியோல அடிக்கடி சொல்றாங்க, பெண்களை தெய்வமா கும்பிடுறது. எப்பா சாமி, நீங்க வந்துட்டு பெண்களை தெய்வமாவே கும்பிட வேணாம். பெண்களை வந்துட்டு பெண்களாவா பாருங்க, அது போதும். பெண்களை தெய்வமா கும்பிடுறோம் அப்படின்னு சொல்ற நாதாரிங்க தான் பெண்களை வந்துட்டு இழிவா பேசுறதும். பெண்கள் என்னன்னா, நம்ம வீடியோ வந்து நிறைய வியூஸ் போறதில்ல. அதாவது சேனல் புதுசா ஆரம்பிச்ச சேனல்ன்றதுனால வியூஸ் நிறைய போறதில்ல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாராச்சும் ராஜா பேரோனுக்கு சேர்ற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருங்க. ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க டைரக்டா ராஜா பேரோனுக்கு போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணாலே போதும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அவசியம் கூட இல்லை. நான் வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்ட்டு கேட்க மாட்டேன். ஆனா இதை ராஜா பேரோனுக்கு போய் சேர்ற மாதிரி வந்து நீங்க வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராஜா பேரோன் அப்படின்ற ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு. இப்படி ஒரு பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு இது இன்னைக்கு பாடின பாட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்னைக்கு பாடின பாட்டு கிடையாது. 2018 6 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு. இந்த பாட்டை வந்து இப்போ எடுத்து வச்சு சங்கிங்க வந்து உருட்டிட்டு இருக்காங்க. அதுலேயும் முதன்மையாக வந்துட்டு மாரிதாஸ்ன்ற பைத்தியக்காரன் தான் எடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்கான். அவன் தான் எடுத்து அதை வீடியோ போட்டிருக்கான். அதனால அப்படியே கண்டினியூ அவங்க சார்ந்த அந்த எல்லா சங்கிகளும் பிடிச்சி அதை வந்துட்டு தொங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். சரி, இந்த பாட்டுல எதனா தவறு இருக்கா? சகோதரி இசைவாணி பாடின பாட்டுல ஏதாச்சும் தவறான வார்த்தைகள், கடவுளை பத்தியோ, ஐயப்பனை பத்தியோ, இல்ல ஐயப்ப பக்தர்களை பத்தியோ, இல்ல இந்து மதத்தை பத்தியோ, இந்து நம்பிக்கைகளை பத்தி ஏதாச்சும் தப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கூட அதுல வந்து தவறான வார்த்தையே கிடையாது. நம்ம முழுச கேட்டிருக்கோம், 10 டைம் கேட்டிருக்கோம். அதுல வர்றது முழுக்க ஒரு பெண் சுதந்திரத்தை பத்தி பாடுற பாடல். அன்னைக்கு அடக்கி நீ ஒடுக்கி வச்ச அந்த பெண்மை வந்து, ஒடுக்கி வச்ச அந்த பெண்களை வந்து இன்னைக்கு வந்துட்டு நாங்க எங்க சுதந்திரத்தை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றத தான் அவங்க அந்த பாடல் முழுக்க வருது. இதுல இவங்களுக்கு எங்க புண்பட்டுருச்சுன்னு தெரியல. ஒரே நேரத்துல 6 வருஷம் கழிச்சு ஒரே டைம், அதாவது துப்பாக்கி படத்துல வந்துட்டு 12 பேர் ஒரே டைம் ஷூட் பண்ணுவார்ல, அந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டு, அந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு 12 பேருக்கும் ஒரே டைம் இவங்களுக்கு வந்துட்டு மாரிதாஸுக்கும், அர்ஜுன் சம்பத்துக்கும், எச் ராஜாவுக்கும், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே டைம் மனசு புண்பட்டிருக்கு. இப்படி சொல்லி அப்பாவி இந்துக்களை வந்து தூண்டி விட்டு அவங்கள வந்துட்டு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, வணக்கம்டா மாப்பிள்ள அருண் வந்துட்டு அவர் வந்துட்டு வெகுளித்தனமா எதையாச்சும் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும். அப்படி வெகுளித்தனமா பேசின ஒரு வார்த்தை பிரச்சனையில மாறி அங்க யாருக்கோ கோவம் வந்து போய் அடிச்சு அது கை கலப்பா மாறி இப்ப போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு ஒரு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. இது யாரு செஞ்சது? இந்த சங்கிங்க செஞ்சது. இந்த மாரிதாஸ்ன்ற ஒரு பைத்தியக்காரனை நம்பி இவங்க பேசி 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 தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. சரி, இது நம்ம பிரச்சனை இல்லை, விடுங்க. இது ஒரு அரசியல் ஆக்கப்பட்டுருச்சு. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேட் பண்றேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராஜா பேரோன் அப்படின்ற ஒரு பாடி பில்டர், நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்ன்ற சொல்லிக்கிற பாடி பில்டர். இவர் வந்துட்டு பாடி பில்டிங்கை பத்தியும் பேசுறாரு, அரசியல் பத்தியும் பேசுறாரு. நிறைய விஷயங்கள் பேசுனதுனால இவர் மேல ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இவரை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். சரி, ராஜா பேரன் ஒரு நிறைய கருத்துக்களை பேசுறாரு, அதாவது அந்த கருத்துக்களை சில உடன்பாடு இருக்கு, சில உடன்பாடற்றும் இருக்கு. அதனால அவர் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா அவர் நேத்து போட்டிருந்த வீடியோல பார்த்தா முழுக்க எவ்வளவு வன்மத்தை கக்கியிருக்காருன்னா, நமக்கு வந்து இப்பதான் தெரியுது இவர் எவ்வளவு பெரிய ஜாதி வெறியர், எவ்வளவு பெரிய மத வெறியர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. பொதுவா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு இந்து மத நம்பிக்கையில, பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கையில நீங்க ஏன் தலையிடுறீங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்கிறார். இசைவாணியை பார்த்து கேட்கிறாரு. நான் இதுக்கான பதில சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே முக்கியமா. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வீடியோ வந்து நிறைய வியூஸ் போறதில்ல. அதாவது சேனல் புதுசா ஆரம்பிச்ச சேனல்ன்றதுனால
வியூஸ் நிறைய போறதுல தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாராச்சும் ராஜா பேரோனுக்கு சேர்ற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருங்க. ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க டைரக்டா ராஜா பேரோனுக்கு போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணாலே போதும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அவசியம் கூட இல்லை. நான் வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்ட்டு கேட்க மாட்டேன். ஆனா இதை ராஜா பேரோனுக்கு போய் சேர்ற மாதிரி வந்து நீங்க வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் அதுக்கான பதிலை நான் சொல்றேன். ஆரம்ப காலத்துல பெண் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு 8லேருந்து 12 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கை. அதுல வந்துட்டு பையனுக்கு எவ்வளவு வயசானா இருக்கட்டும், 20 வயசு இருக்கும், 15 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும், இல்ல 30 வயசு இருக்கிற பையனுக்கு கூட ஒரு 12 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்குவாங்க. அது அன்னைக்கு இருந்து இன்னைக்கும் அந்த சில பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கையா இருந்தது. அந்த நம்பிக்கைய ராஜா பேரோன் ஏத்துக்கிறீங்களா? அந்த நம்பிக்கைய பெரும்பான்மை இந்துக்கள் ஏத்துக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையை உடைச்சது யாரு? அது பின்னாடி சொல்றேன். அடுத்து அதே பெண் வந்து இப்போ ஒருவேளை அந்த 12 வயசுல கல்யாணம் ஆன பெண்ணுக்கு அதோட கணவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இறந்துட்டாரு. அப்படி இறக்கும் தருவாயில் அந்த பெண்ணை தூக்கி அதே நெருப்புல போட்டு எரிக்கணும். இதுதான் பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கை. இதை ராஜா பேரோன் ஏத்துக்கிறீங்களா? அதுக்கு அப்புறம் வந்த நடைமுறை, அந்த பெண்ணோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் முண்டை, மூலி, முங்காரி, மூதேவி இப்படியெல்லாம் சொல்லி, அபசகுனம், துரதிருஷ்டசாலி இப்படியெல்லாம் சொல்லி அந்த பெண்ணை மூளையில மொட்டை அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. அந்த பெண்ணுக்கு வெளியில வர்றதுக்கோ, எந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கோ, நல்லது கெட்டதுல கலந்துக்கிறதுக்கோ, இல்ல புடவை கட்டுறதுக்கோ, பொட்டு வைக்கிறதுக்கோ, பூ வைக்கிறதுக்கோ எதுக்குமே உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. அவங்க வந்துட்டு இருட்டடிப்பு செய்யப்படுவார்கள். அந்த பெண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சது. பூமியில வாழ்ந்தாலும் அது நரகமான வாழ்க்கை இருக்கும். இந்த வாழ்க்கைய ராஜா பேரோன் ஆதரிக்கிறீங்களா? ராஜா பேரோன் ஏத்துக்கிறீங்களா? இது பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கை. இப்படிப்பட்ட பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கைகளை எல்லாம் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களோட நம்பிக்கையில ஏன் தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த பெரும்பான்மையான முட்டாள்தனமான ஈத்திரத்தனமான நம்பிக்கைகளை எல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள், கடவுளே இல்லைன்னு சொல்ற கடவுள் மறுப்பாளர்கள் தான் இதை வந்துட்டு புரட்சி செஞ்சு மாத்திருக்காங்க. அப்போ கடவுள் மறுப்பாளர்கள் தந்த புரட்சியை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ராஜா பேரோன் இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையில தான் நாங்க இருப்போம், எங்க பாரம்பரியத்துல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டு பெண்ணுக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல உங்க வீட்டு பெண்கள் கணவர் இறந்துட்டா தூக்கி நெருப்புல போட்டு எரிச்சு விடுங்க. இல்ல அவங்க கணவர் இறந்துட்டாருன்னா அவங்கள வந்துட்டு முங்காரியா மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வைங்க. ஏன்னா இதையெல்லாம் மாத்துனது வந்துட்டு கடவுள் மறுப்பாளர்கள் தான். இங்க பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை என்ன இருக்கு, பெரும்பான்மையோட நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கடவுள் தெய்வ குத்தாயிடும் அப்படின்னு சொன்னா எதை வேணாலும் ஏத்துக்க தயாரா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருக்கிற நம்பிக்கைகளை தான் எல்லா ஒரு விஷயத்தையும் ஒரு புரட்சி செய்யாம எதையுமே மாத்துனது இல்லைங்க. அதை கடவுள் மறுப்பாளர்கள் தான் செஞ்சிருக்காங்க. கடவுள் நம்பிக்கையாளர்கள் செஞ்ச புரட்சி என்ன இது வரைக்கும், இந்த கடவுளை நாங்க காப்பாத்த வந்தோம் அப்படின்னு சொல்றவங்க செஞ்ச மாற்றங்கள் என்ன இது வரைக்கும், அவங்க செஞ்ச புரட்சி என்ன, போராட்டம் என்ன? விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா, இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா, இல்ல மக்கள் அங்க கூடங்குளம் அணு உலைக்கு போராட வந்திருக்காங்களா, வேற எந்த ஒரு போராட்டத்துக்காச்சும் வந்திருக்காங்களா? திருமாவளவன் இந்துக்களோட மனசை புண்படுத்திட்டாரு, ஜோதிகா இந்துக்களோட மனசை புண்படுத்திட்டாங்க, ஜிவி பிரகாஷ் இந்துக்களோட மனசை புண்படுத்திட்டாங்க, அவங்க புண்படுத்திட்டாங்க, இவங்க புண்படுத்திட்டாங்க. புண்படுத்தினதுக்காக மட்டுமே அரசியல் நடத்துற ஒரே ஒரு கட்சி இந்த சங்கிங்களோட கட்சியா தான் இருக்கும். அப்போ நீங்க மக்களுக்கு நன்மையே செய்யாம வெறியும் இப்படிப்பட்ட அவதூறுகளை மட்டுமே பரப்பி நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மத கலவரத்தை தூண்டி அப்பாவி இளைஞர்களை வந்துட்டு பலி கொடுத்துட்டு இருக்கிற, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வச்சுட்டு இருக்கிற, மற்றவங்க கிட்ட சண்டையில பிரச்சனையில மாட்ட வச்சுட்டு இருக்கிற இந்த சங்கிங்களோட வார்த்தைகளை நம்பி அவங்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு செய்யறத நம்பி அவங்க பின்னாடி போய் நின்றுட்டு எங்களோட மத நம்பிக்கையில பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையில நீங்க தலையிடுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இசைவாணியை பார்த்து கேட்கிற ராஜா பேரோன், நீங்க ராஜா பேரோனா ராஜா பூமரானா? பூமர் தனமா இருக்கு நீங்க பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள். இன்னொரு வார்த்தையை கேட்கிறாரு, நீங்க வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள், நீங்க ஏன் எங்க மதத்தை நீங்க வந்துட்டு பேசுறீங்க, இழிவுபடுத்துறீங்கன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப யூஸ் பண்றாங்க. இழிவுபடுத்தா ஒரே ஒரு லைன் இருந்தா கூட இவ்வளவு நேரம் அவங்கள போலீஸ் தூக்கியிருப்பாங்க. அப்போ முழுக்க முழுக்க வன்மத்தை பரப்பணும், முழுக்க முழுக்க அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணணும். பாடுனது இசைவாணி. அப்போ நீங்க பாடி பில்டரு, உடம்ப அந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறீங்க, டாப் ஃப்ளோர்ல ஏதாச்சும் வளர்க்கணுமா இல்லையா? வேற்று மதத்தை அவங்க சேர்ந்தவங்களா இருந்தா செல்லாத்தா
செல்ல மாரியாத்தா அந்த பாட்டை பாடினாங்களே எல்லார் ஈஸ்வரி, அவங்களோட பேர் என்ன தெரியுமா? ராஜா பேரன். உங்களுக்கு லூர்த் ராணி ஈஸ்வரி அப்படின்ற ஒரு கிறிஸ்துவ பெண் பாடின இந்த செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்ற பாடல், அதை தொடர்ந்து பல பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க பாடின பாடல்களை நீங்க ரசிக்கிறீங்க. இன்னைக்கும் திருவிழா நடத்தின இந்துக்கள் கோயில்ல போடுறீங்க. கிறிஸ்துவ பெண் பாடின பாட்டை இந்துக்கள் கோயில்ல போடுறீங்க. அதே மாதிரி ஜேசுதாஸ், அவரு ஒரு கிறிஸ்தவர். அவரு பாடின பாட்டு இல்லாம ஐயப்பன் கோயில் விடியாது, ஐயப்பன் கோயில் திறக்காது. அப்போ இந்துவும் முஸ்லிமும் கிறிஸ்தவர்களும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. உங்களை போன்ற பூமர் அங்கல்கள், உங்களை போன்ற பிற்போக்குவாதிகள் வந்துதான் இதை வந்துட்டு பேசி பிரச்சனையா மாத்தி பிரிக்கிறீங்க. நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி. இந்து மதத்துல ஐயப்பனை இவங்க எழுதி வச்சுக்கிற புராணத்தை விட இழிவுபடுத்துறதுக்கு யாராச்சும் இருக்கா? ஐயப்பன் வந்துட்டு சாஸ்தான்றாங்க, தர்ம சாஸ்தான்னு சொல்றாங்க. தர்ம சாஸ்தான்ற எத்தனை யுகத்துக்கு முன்னோடி. அப்படி இருக்கிற ஒருத்தரை இவங்க ஆம்பளைக்கும் பிறந்தவன் இப்படின்னு சொல்லி இவங்க இழிவுபடுத்தி வச்சிருக்காங்க. ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் சொல்றாங்க. இதை விட இழிவு இருக்கா? இந்த மாலை போட்டு இந்த பக்தர்கள் பண்றாங்களே அழிச்சாட்டியம், பீடி குடிக்கிறது, ஆன்ஸ் போடுறது, சரக்கு அடிக்கிறது, இதெல்லாம் ஐயப்பனை இழிவுபடுத்தாதா? இதெல்லாம் இழிவுபடுத்தாது. ஒரு பெண் அது உள்ள போயிட்டாலே இழிவு ஆயிடும் அப்படின்னு சொன்னா, நீ வந்துட்டு ஐயப்பனை கேவலப்படுத்துறியா, ஐயப்பன் பக்தர்களை கேவலப்படுத்துறியா, இல்ல தமிழ்நாட்டு பெண்களை கேவலப்படுத்துறியா? நீ மாரிதாஸ் ஒரு பைத்தியக்காரன். அவன் வந்துட்டு லிட்டரலா நான் அடிச்சு சொல்லுவேன், மாரிதாஸ் பைத்தியக்காரன். அவன் காசு கொடுத்தா எதை வேணாலும் சாப்பிடுவான். ராஜா பேரன் நீங்க அப்படி செய்வீங்களா? இது வன்மத்துல இல்ல, இது ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பேசுறாங்களே அப்படின்ற ஒரு கோபத்துல வர்ற வெளிப்பாடு தான். பெரியார் சொன்னது சரியா தான் போச்சு. சங்கிகம் வந்து எந்த ரூபத்துல எந்த உருவத்துல வளம் வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. கூடவே இருப்பாங்க, கக்கத்திலே இருப்பாங்க, திடீர்னு சங்கியா மாறிடுவாங்க. அப்படிதான் சீமானும் சங்கியா மாறி இருக்காரு இன்னைக்கு. சங்கின்னா நண்பன்ற சொல்லு வருது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இதே சீமானண்ணன் கூட கஸ்தூரி கைதை வன்மையா கண்டிக்கிறேன், மாரிதாசின் கைதை வன்மையா கண்டிக்கிறேன், சவுக்கு சங்கர் கைதை வன்மையா கண்டிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் கருத்துரிமை கேட்ட சீமானவர்கள் இன்னைக்கு வந்துட்டு இசைவாணியை இந்த அளவுக்கு வதச்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால போட்டு. ஒரு வார்த்தை கண்டனங்களை தெரிவிக்கல, எந்த விஷயத்தையும் பேசல. அப்போ உங்களுக்கு என்னன்னா முழு சங்கியாவே மாறிட்டாரு சீமான்னு சொல்லலாம். இப்போ அவரோட ஆதரவாளர்களும் சங்கிகளா மாறிட்டு வராங்க. ராஜா பேரன் சரியான புரிதலை வச்சு வீடியோ போடுங்க. சரியான புரிதல்ல நீங்க பேசுங்க. முதல்ல இசைவாணி செஞ்சது தவறு அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்மையிலேயே கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய முறையும் இருக்குது. ஒரு வீடியோக்குள்ளேயும் கீழே போய் பார்த்தோம்னா அந்த சகோதரிய பாவம் இவங்க கரைச்சி கொட்டுறத, ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நம்ம நடத்த முடியுமோ பேச முடியுமோ அதை செஞ்சு அதுக்கும் மேல அந்த பெண்ணை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இவ்வளோ வன்ம குடோன்கள் இருக்கா அப்படின்றது இந்த மாதிரி பிரச்சனையின் போதுதான் தெரியுது. நீங்களாம் மனுஷங்களாடா நிஜமாவே? உங்க வீட்டு பெண்கள் அப்படி பேசுவீங்களா? யார் வீட்டு பெண்ணா இருந்தாலும் பெண்ணை மதிக்கிறோம், நாங்க பெண்ணை மதிக்கிறோம்னு சொல்லிட்டு ராஜா பேரன் வந்துட்டு அந்த வீடியோல அடிக்கடி சொல்றாங்க பெண்களை தெய்வமா கும்பிடுறது. எப்பா சாமி, நீங்க வந்துட்டு பெண்களை தெய்வமாவே கும்பிட வேணாம். பெண்களை வந்துட்டு பெண்களாவா பாருங்க, அது போதும். பெண்களை தெய்வமா கும்பிடுறோம் அப்படின்னு சொல்ற நாதாரிங்க தான் பெண்களை வந்துட்டு இழிவா பேசுறதும். பெண்கள் போயிட்டா மட்டும் ஐயப்பன் வந்துட்டு அவரோட விரதம் கலைஞ்சிரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம், ஐயப்பனை இழிவுபடுத்துற விஷயம். ஒரு பிரம்மச்சாரி, ஏகபத்தினி விரதத்துல இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி, அவரு ஒரு பெண்ணை பார்த்ததுமே அவரோட விரதம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். அதை விட சீமான் அவர்கள் சொன்ன மாதிரியே நம்மளுடைய தாயின் கருவறையை விட கோயில் கருவறை புனிதமானது கிடையவே கிடையாது. அது இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவமா இருக்கட்டும், இஸ்லாமியமா இருக்கட்டும், எந்த மதத்திலையும் தாய்மார்களுடைய கருவறையை விட புனிதமானது கோயில் கருவறை இல்லை. இதை நாம புரிஞ்சுக்கணும். பெண்களை வந்துட்டு தெய்வமா கும்பிடணும்னு அவசியமே இல்லை, பெண்களை தூக்கி வச்சு தலையில கொண்டாடணும்னு அவசியமே இல்லை. ஆனா பெண்களை இழிவுபடுத்தாது இருக்கிற சமூகம் தான் சரியான சமூகம். அதுதான் சரியான மத நம்பிக்கை, அதுதான் சரியான கடவுள் நம்பிக்கை. இதை தான் பெரியார் போதிக்கிறாரு. பெரியாரை ஃபாலோ பண்ற நாங்களும் சொல்றோம். நம்ம கருத்துல மாற்று கருத்து இருந்தா நீங்க கமெண்ட்ல வந்துட்டு நீங்க சொல்லலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்துட்டு ராஜா பேரன் கண்ணில் படுற வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.